तेरी अगुवाई कर प्रभु यीशु। तू जीवित परमेश्वर एकमात्र सच्चा खुदाबंद है प्रभु यीशु। आए हुए हर एक को प्रभु यीशु मसीह आशीष करना प्रभु यीशु मसीह, जो अब तक नहीं आए उनकी पहुंचने में सहायता करना प्रभु यीशु। तो जीवित परमेश्वर है प्रभु, दयालु परमेश्वर है। तो हमारे पासवान को भी आज वचनों से भरना और तेरी सामर्थ से भरना। पवित्र आत्मा, इस भवन को तेरे हाथों में सौंपता हूँ प्रभु, हर एक आत्मा को तेरे हाथों में सौंपता हूँ प्रभु। तो उस पर पूरा कब्जा कर और आशीष कर प्रभु यीशु। तेरे दया और तेरे जीवन के सत्य वचन से उनको भर दे और शांति और समाधान से भर दे प्रभु यीशु। तू दयालु परमेश्वर है प्रभु, जीवित परमेश्वर है, करुणामय परमेश्वर हे प्रभु यीशु। तू ही प्रभु यीशु मसीह, तेरी सामर्थ आज भरपूरी से उतरे, इस भवन में आशीष पाए, हर एक आए हुए जन तेरे नाम से आशीष पाए प्रभु यीशु। तेरे नाम से ये प्रार्थना करता हूँ, आमीन। हालेलुया। और हिंदी पाडले கூட சேர்த்து பாடலாம். आवाज उठाएंगे என்ற பாடல். உன்னத பாட்டு புஸ்தகம் ஹிந்தி பகுதியில் 70வது பாடல், Song number 70.
आवाज उठाएंगे, हम साथ बजाएंगे, हे यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, आवाज उठाएंगे, हम साथ बजाएंगे, हे यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, हे यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, संसार की सुंदरता में ये रूप जो तेरा है, इन चाँद सितारों में है अक्स जो तेरा है, संसार की सुंदरता में ये रूप जो तेरा है, इन चाँद सितारों में है अक्स जो तेरा है, आसमानी तेरी बातें हम सबको बताएंगे, हे यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, हे यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, आवाज उठाएंगे, इत्तेफाक मोहब्बत का नापा न सका कोई, सागर है तू उल्फत का, दिल तेरा खजाना है, इत्तेफाक मोहब्बत का नापा न सका कोई, सागर है तू उल्फत का, हम तेरी मोहब्बत से दिल अपना सजाएंगे, हे यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, हे यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, आवाज उठाएंगे, देख सदा हमको तूफान के सागर में, और बन के मनुष्य आया आकाश से सागर में, ना देख सका हमको तूफान के सागर में, और बन के मनुष्य आया आकाश से सागर में, का तू दाता है, दुनिया को बताएंगे, हे यीशु महान अपना, ये गीत सुनाएंगे, हे यीशु महान
ஹalleluya. இன்னொரு ஹிந்தி பாடலை கூட சேர்ந்து பாடலாம். 38வது பாடல். उन्नत पाठ उसने हिंदी पगड़ी ला 38 सॉन्ग नंबर 38 हे मेरे मन यहोवा को धन्य धन्य हो हे मेरे मन यहोवा को धन्य धन्य हो हे मेरे मन मुझ में है उसका धन्य कहो हे मेरे मन यहोवा को धन्य धन्य कहो हे मेरे मन यहोवा को धन्य धन्य कहो वही तेरे अनंत कुशल
இன்னைக்கு ஒரு தமிழ் பாடலை கூட பாடி ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். 494 494 உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே பாடல். பாடின அர்த்தங்களை உணர்ந்தவர்களாக நம்ம ஒப்பு கொடுத்து சேர்ந்து பாடலாம். அல்லது கைகளை தட்டி உற்சாகமா பாடலாம். உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேலாமந்து வெளிச்சம் கொடுக்கணுமே.
உலகத்துல ஒளி கொடுக்கிறவளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். நம்ம ஆண்டவரை மாத்திரம் துதிக்கலாம் துதிக்கலாம் துதிக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீர் பெரியவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீத்தவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகிமையில நிறைந்திருக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சொன்னால் நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. எல்லா வாய்களை தரங்க. கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பெரியவர் 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 அப்பா. நீர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மன்னாதி மன்னனாய் எங்களுடைய ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய தஞ்சமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. இனிமையானவராய் கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய பாதுகாவலனாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். எல்லா கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. யாரு அங்க இங்க பார்க்க வேண்டாம். துதிக்க வந்திருக்கிறோம். நாம் ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நம்முடைய சேனைகளின் பிதாவை துதிக்க வந்திருக்கிறோம். ஓ அவர் நம்ம மத்தியில ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய சேனாதிபதியாய் இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரபா சந்தல ரபா சந்து நிந்தல ரபா. ஓ ரபா ரக்கல ரபா ரக்கல ரபு ரக்கல ரபா. ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க 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 ஆண்டவரே. ஆண்டவரே தேவ ஜனங்கள் கூடும்போது தேவன் வந்து அசைவாடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே நீங்க வந்து அசைவாடுங்க அசைவாடுங்க அசைவாடுங்க. எல்லா ஆண்டவரே வரவீங்க ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க வாங்க ஆண்டவரே. எங்களை துதிக்க வைங்க ஆண்டவரே. நாங்க இந்த இடத்துல உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இந்த இடத்துல உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய சேனாதிபதியாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய சர்வ சேனாதிபதியாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு கூட உறவாடுகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால நிரப்புவேன் என்று சொன்னாரு. நம் வாய்களை திறங்க திறங்க திறங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்க துதியை செலுத்துங்க துதியை செலுத்துங்க. நீர் எங்களுடைய கண்ணீரை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஆனவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே சேனாதிபதியாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை காண்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் மேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ரபா பாபா ரகு ரகு ரகலா ரபா. ஓ ஷாலா ரபா லகலா ரபா பாபா ரகலா ரபா. அவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அநேக கனிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ரபா பாபா ரகலா ரபா பாரகலா ரபா. ஓ ரகலா 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 ரபு ரகலா ரபா. ஓ ரகலா ரபா. நீ கலங்காதே திகையாதே. நான் உன் தேவன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க வேதனைப்பட்ட நாட்களுக்கும் நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நீர் எங்களை சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிற தெய்வம் ஆண்டவரே. ஓ ரபா ரகலா ரபா. ஓ சந்தல ரபா ரகலா ரபா. நீர் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஓ என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. உன் வாக்கில நீ குறுகி போயிட்டியா. கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஓ ரபா ரகலா ரபா ஷாலா ரபா. ஓ ரபா ரபா ரகலா ரபா லகலா ரபா. ஓ ரபா ரகலா ரபு ரகலா ரபா. நீ தேனிலும் மதுரமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. மகிமை நிறைந்தவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரபா ரபா ரகலா ரபா. ஓ துதிக்கும் போது சாத்தான் ஓடுகிறவனாய் இருக்கிறார். நீ துதியை ஓடுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரபா ரகலா ரபா. ஓ துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சமும் பயம் இல்ல. ஓ ரபா ரகலா ரபா. துதிங்க துதிங்க துதிங்க. ஓ தேவ பிரசன்னத்தை
உணர்ந்து துதிங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. துதிக்கும் போது எல்லா கட்டுகள் உடைகிறதா இருக்கிறது. துதிக்கும் போது எல்லா பிரச்சனைகள் மாறக்கூடியதா இருக்கிறது. ரபா ராலா ரபா லக்கலா ரபா சந்தல ரபா ரக்கல ரபா. நீரே தேவன், நீரே தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உங்களுடைய கரத்துல ஆண்டவரே ஆண்டவரே மண்ணா இருக்கிறோம் ஆண்டவரே. ரபா ரக்கலா ரபா சந்தல ரபா. ஆண்டவரே நீங்க எங்களை உருவாக்குங்க, உருவாக்குங்க, உருவாக்குங்க. ஆண்டவரே உழவன் கையில் களிமண் இருக்கிறது போல ஆண்டவரே நாங்க இந்த காலவெளியில் ஒரு களிமண்ணாய் கருதுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உங்களுடைய கரத்துல ஒரு இசை கருவியாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எஜமானனே இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏதா உம் சித்தம் செய்வதுதானே. ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே என் இயேசு ராஜனே எல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அலையாய் என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பா உம் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பா உம் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏகமெல்லாம் உம்
ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆண்டவரே, எங்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிறதாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை சர்வாங்க தண்டபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நிகழ்ந்து மகிழ செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே முகந்து மகிழ செய்வீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய சேனைகளின் பிதாவாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்மோடு கூட வைத்துக் கொள்கிறவராய் கூட இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஓ ரபா சந்து நிந்தல ரபா, ஓ ரக்கல ரபா ரகு நிந்தல ரபா. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கால வேளையிலே எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நேராக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எல்லாம் துதிங்க, 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 துதிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ எங்களுடைய அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் ஆண்டவரே. ஆடலும் பாடலும் அங்க இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆடி பாடி துதிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரபா லாக்கல ரபா சந்தல ரபா, ஓ சந்து நீதல ரபா ராக்கல ரபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே துதிங்க, 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 துதிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நம்ம ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய பிதாவை நம்ம நேசிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். ஓ ரபா ராக்கல ரபா சந்து நீதல ரபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செய்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரபா ஷனா ரபா பாபா ராக்கல ரபா லாரா ரபா ராக்கல ரபா பாபா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு? நீதானையா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றிக் கொண்டே. நீதானையா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றிக் கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மைத்தானே எனக்கு யாருக்கு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மைத்தானே எனக்கு யாருக்கு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி விருப்பம் எது உண்டு? உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடு நான்
आपके नाम की स्तुति करते आराधना करते परमेश्वर। जितना महान परमेश्वर है प्रभु जी, कितना बड़ा परमेश्वर है प्रभु जी। आप हमारे आंसुओं को पोंछने वाला परमेश्वर है प्रभु जी। आप हमें जानने वाला परमेश्वर है प्रभु जी। आप हमारे दिल और दिमागों को जांचने वाला परमेश्वर है प्रभु जी। आपके नाम की हम स्तुति करते सभी अपने मुंहों को खोलकर परमेश्वर की स्तुति करें, उसकी भलाइयों को सोचकर स्तुति करें। उसने हमारे जीवन में कितना बड़ा परमेश्वर है, वो कितना बड़ा परमेश्वर है, कितना महिमा का राजा है। हालेलुया हालेलुया हालेलुया। आपके नाम की स्तुति करते हैं प्रभु जी। कितना बड़ा परमेश्वर है। हालेलुया हालेलुया। உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்களை தூரத்திலிருந்து ஆண்டவரே அறிகிறவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஓடி வந்து எங்களை கட்டி ஆண்டவரே ஆண்டவரே முத்தம் இடுகிறவராய் கூட இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு புதிய வஸ்திரங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே அடையாளம் என்னும் மோதிரத்தை கொடுத்தவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அப்பா நீர் பெரியவர் 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 அப்பா. அப்பா நீர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த இருளிலும் பிரகாசிக்கிறவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஜீவாதிபதியாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. மரணத்தை வென்றவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பாதாளத்தை வென்றவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஓ ரபா சந்தல ரபா. ஓ ஜீவனுள்ளவர்களுக்கு மரித்தவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஓ ரபா ரக்கல ரபா ரக்கல ரபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. आज का दिन यहोवा ने बनाया है, हम इसमें आनंदित हो आनंदित हो। आज का दिन यहोवा ने बनाया है, हम इसमें आनंदित हो आनंदित हो।
2 மாதம் அற்புதமா நடத்தி வந்து இந்த 3வது மாதத்தில் அவரை துதிக்க ஆராதிக்க அவர் வேறு தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லி எல்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம், அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். உள்ள நாளத்துல இருந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான இங்க உண்டு, அங்க விடுதலை உண்டு. தேவாவை நம்ம விடுதலையோடு ஆளுகை செய்ய முடியாங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாங்க. எல்லாம் அர்ப்பணித்து இந்த மாதத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் பிதாவாகிய தேவனத்தினாலும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த தேற்றத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாங்க. ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் நாளையில் எல்லா சேவை சிந்தையோடு ஆண்டு சம அர்ப்பணி இந்த நாளை ஆசீர்வதித்தாங்கப்பா, இந்த மாசத்தை ஆசீர்வதித்தாங்கப்பா. இந்த மாதத்தை எழுத போற எங்க பிள்ளைங்க எல்லா எக்ஸாம் கிருபை இருக்கட்டும். அண்டு எங்க தேசங்களுக்காக எல்லா சமாதானம் உண்டாக முடியாங்க. ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒருவர் இந்த ஆராதனைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise. Glory Jesus. Amen. இம்மட்டும் எங்களை காத்துவதை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி அப்பா, உம்முடைய கிருபை வல்லமை இந்த 3 வருஷ காலமாய் கர்த்தாவே, 2 வருஷம் முடிந்து 3வது வருஷத்துல கர்த்தாவே உன்னோட வல்லமை எங்களோடு இருந்த கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களை சுத்தி சூழ்ந்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றி. உன் சித்தத்தினால் கர்த்தாவே நாங்கள் பிழைத்தோம் கர்த்தாவே. அநேகர் இந்த நாளை காணாத இருக்கிறதை அறிந்த தெய்வம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாசமோசாவாத காத்து கொண்டிருக்கிறேன். இன்னமும் இதுகளோடு கூட இருந்து நீ வழி நடத்த வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, இதுகள் உண்மை கர்த்தாவே உண்மையுள்ள பிள்ளைகளாய் நடத்தி நீ வழி நடத்த கிருபை செய்ய வேண்டும். நன்றி அப்பா. அந்த மக்களை வந்தவமா உன் ஆசீர்வாதம் கடந்து செல்ல கிருபை செய்ய வேண்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா கோர்ஸா போயிட்டீங்க. பிரைஸ் லார்ட். வசனம் சொல்ற பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. Ephesians chapter 2 verse 21, in whom the whole building being fitted together grows into a holy temple in the Lord. Psalm 45 verse 1, my heart is filled with a good theme. I recite my composition concerning the King. My tongue is the pen of a ready writer. Psalm chapter 3 verse 1, and the Lord have increased me to trouble me, and the rise of agent of me. भजन संगीता 86 का 11। हे यहोवा मुझे अपनी मार्ग की शिक्षा हे यहोवा मुझे अपनी मार्ग की शिक्षा दे। हे यहोवा मुझे अपनी मार्ग की शिक्षा दे। मैं तेरी सच्चाई में चलूँगा और मेरे उद्देश्य पर चित्र कर कि मैं तेरे भाई का नाम भाई मानूंगा। 1 Corinthians 1 verse 4, I thank my God always concerning you for the grace of God which was given to you by Christ Jesus. Amen. Exodus chapter 18 verse 19, listen unto my voice, I will give you counsel, and God will be with you. Stand before God and people so that you may bring difficulties to God. Isaiah chapter 26 verse 21, for the Lord is coming out from his place to punish the inhabitants of the earth for their iniquity, and the earth will disclose the blood shed on it and will no more cover its slain. Ezekiel 26 verses 14, for I will make you like the top of the rock, you shall. Isaiah chapter 30 verses 20, the Lord will give you the bread of adversity and the water of affliction, yet your teachers will not be able to move to a corner anymore, but your eyes shall see your teachers. Amen. Ezekiel 26 verses 14, I will make you like the. John chapter 15 verses 19, if you belong to the world, then the world would love you as its own, but I chose you from the world and you do not belong to it, that's why the world hates you. Isaiah chapter 25 verse 1, O Lord, you are my God,
I will praise. O Lord, you are my God. I have exalted you. I will praise your name, for in you I have found your mercies, and through in your counsels of old are truth and faithfulness. Isaiah 51 verse 6. For look at your eyes to the heaven, and look at the earth beneath. The heaven will disappear like a smoke, and the earth will wear out like a garment, and its all its inhabitants will die like flies. But my salvation will be there forever, and my righteousness will last longer. Deuteronomy 28 verse 1. And if you faithfully obey the voice of the Lord your God and carefully do the commandments as I command you today, the Lord your God will set you high above all the thrones of the earth. Jeremiah chapter 31 verse 27. Behold, the days are coming, says the Lord, that I will sow the house of Israel and the house of Judah with the seed of man and the seed of beast. Ezekiel 26 verses 14. I will make you like the top of the rock. You shall be a place. You shall be a place for spreading nets, and you shall never be rebuilt. For I, the Lord, have spoken, says the Lord God. Amen. है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा, ओ है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा। तू अव्वल और तू आखिर, इस दिल का तू बादशाह है। तू अव्वल और तू आखिर, इस दिल का तू बादशाह है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा। फरिश्तों की भी आग तू है, बजते तेरा नाम यीशु है। फरिश्तों की भी आग तू है, बजते तेरा नाम यीशु है। है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा, ओ है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा। हालेलुया हालेलुया, संग मिल गाए हालेलुया, हालेलुया हालेलुया, संग मिल गाए हालेलुया। है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा, ओ है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा, है जावेदा यीशु मसीहा। பிரைஸ்ல கொடுக்கப்பட்ட காணிக்கையை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு உற்சாகம். பிரைஸ்ல ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஓய்வு நாள் காலையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சமூகத்துல வந்து மட்டுமாய் உம்மை ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இயேசுப்பா நீங்க எனக்கு ஆண்டவரே கொடுத்தது ஆண்டவரே இயேசுப்பா ஒரு சிறு பகுதி உங்களுக்கு ஆண்டவரே காணிக்கையாக நாங்கள் செலுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எடுத்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க ஆண்டவரே ஆசீர்வதித்து தந்திருங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தந்திருங்க ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமிக்கு குறுக்கி சந்து விழும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கொடுத்த உடனே ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மீண்டும் இருக்கிற ஆண்டவரே ஆராதனை கட்டளை கொடுக்கிறப்பா. ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் தாவே. ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹalleluya. ஆண்டவர் 2 மாத அற்புதம் நடத்தி வந்திருக்கிறார். 3ஆம் மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கார். ஹalleluya. அவருடைய கிருபை நம்மளை தாங்க முடியாத தொடர்ந்து ஜெபத்துல வைங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். उनके अनुग्रह में तामने के लिए प्रार्थना में लगे रखिए। हालेलुया। आशीर्वाद करें। வேத வார்த்தை கடந்து போவோம். अभी वचन की ओर तरफ से जाएंगे।
வர்ற வாரத்துல ஆஃபரிங் பாடு வந்து ஐவின் ஈஸ்வின் 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. आने वाला हफ्ते में जो गाना गाने के लिए ईश्विन और आईविन दोनों मिलकर गाना गाएंगे। அதுக்கு அடுத்த வாரம் சாம் ஸ்டீவன் 2 பேரும் பாடுவாங்க. उसका अगला हफ्ते में सैम स्टीफन गाना गाएंगे। அதுக்கு அடுத்த வாரம் ஐனிஸ் ராதா 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. और 27 तारीख को आइनिस और राधा दोनों मिलकर गाना गाएंगे। அதுக்கு வர அடுத்த மாசத்துல சொல்லுவேன். अगला महीने में फिर बाद में बताएंगे। தொடர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. लगातार प्रभु का नाम को महिमा देते रहिए। கர்த்தர் மட்டும் நம்மை நடத்தி வருகிறார். प्रभु अभी तक हमें अगुवा करते हुए आया தேவனுடைய है। வார்த்தையை கடந்து போவோம். प्रभु के वचन की ओर तरफ से जाएंगे। இந்த மாசம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாக इस महीने का जो प्रतिज्ञा யாருக்கு தெரியுமா? किसी को पता है? फेसबुकல வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா? फेसबुक व्हाट्सएप में आपने देखा है? ஏசாயா 30 यशाया 30वां अध्याय 18वां वचन 18वीं वचन। ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதிரும்படி இருந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். तो भी यहोवा इसलिए विलंब करता है कि तुम पर अनुग्रह करे। இந்த மாதத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களா மாற வேண்டும். इस महीने यहोवा के लिए बाट जोड़ने वाला बनना है। அதுல மேல சொல்லும்போது और ऊपर बताया हुआ है இல்ல அதெல்லாம் உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பாராம். हमारे ऊपर अनुग्रह करने के लिए वो उठेगा। ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். हमारा प्रार्थना को प्रभु सुनते हैं। கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். पिछला 10 दिनों से हम प्रार्थना में थे। உக்ரைனுக்காக ரஷ்யாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். उक्रेन और रशिया के युद्ध के लिए हम प्रार्थना कर रहे थे। ஆண்டு நேத்து கொஞ்சம் சமாதானமாயி இன்னைக்கு யுத்தம் நின்னு இருக்குது. अब थोड़ा शांत हो चुका है இன்னும் ஜெபம் பண்ண வேண்டும். और हमें प्रार्थना करना ஒருவேளை है। இந்த யுத்தம் வரும் பொழுது शायद ये युद्ध आते समय நடந்துகிட்டு இருந்தா மூன்றாம் உலக யுத்தம் போற மாறும். और युद्ध बढ़ेगा तो आने वाला समय पर शायद तीसरी विश्व युद्ध हो सकता है। சில வேதத்தின்படி சொல்லும்போது மூன்றாம் உலக யுத்தம் வரும்போது கர்த்தர் வந்துருவாருன்னு சொல்றாங்க. वचन के अनुसार कहते हैं तीसरी विश्व युद्ध आते समय पर प्रभु की आगमन रहेगा। திரளான ஜனம் ரட்சிக்கப்படாதனால और बहुत लोग अभी तक उद्धार नहीं पाए, தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். इसलिए प्रभु देर कर रहे நீங்கள் हैं। எழுந்து பிரகாசிக்க தேவனோடு ஜெபம் பண்ணுங்க. आप उठकर प्रकाशित होने के लिए प्रभु के निकट जाइए। மனுஷகுமாரன் வரும் பொழுது जब मनुष्य का पुत्र आएगा நம்ம அவர் முன்பதான் நிற்க வேண்டும் என்றால் हम उनके सामने खड़े होना है तो நம்ம தகுதி உள்ளவங்களா மாற வேண்டும். हम योग्यता में रहना है। இயேசு வரப்போறாருல, यीशु मसीह आ रहे हैं। வரதுக்கு முன்பா நம்ம நிற்கணும். आने से पहले हम उनके सामने खड़े होना। யாரோ உறவினர்கள் நண்பர்கள் நம்மள பார்க்க வரணும்னு வெச்சுக்கோங்களேன். कोई भी रिश्तेदार हमारे जो जान पहचान वाले आ रहे तो நம்ம என்ன பண்ணுவோம்? हम क्या करते हैं? ஆயத்தமா இருப்போம். तैयारी में रहेंगे। அவங்க வந்தறாங்க, वो आ रहे हैं, ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே, कुछ उनके लिए देना चाहिए। ஆயத்தம் உள்ளவங்களா இருப்போம். हम तैयारी में रहते हैं। வேதத்தில் மனுஷகுமாரனுக்கு முன்பா நம்ம நிற்க வேண்டும். वचन कहता है मनुष्य के पुत्र के सामने हमें खड़े होना है। हम நிற்க வரும் பாத்திரவான்களா நடந்து கொள்ள வேண்டும். वो खड़े होने के लिए हमें योग्यता में रहना है। வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका सुसमाचार 21 அதிகாரம் 36வது வசனம். 21वां अध्याय 36वां वचन। 21, लूक चैप्टर 36. 21 वर्ड्स 36। ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் इसलिए जागते रहो और हर समय प्रार्थना करते रहो कि तुम इन सब आने वाली घटनाओं से बचने और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बनो। இனி சம்பவிக்க போறவைகளுக்கு முன்பதாக आने वाले में घटनाओं से बचने के लिए கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்கும்படியாக मसीह यीशु मसीह के सामने हमें खड़े होना है। எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா மாற வேண்டும். सर्वदा जागते रहकर हमें प्रार्थना करना சீக்கிரம் வர है। போகிறார். यीशु मसीह जल्दी आने वाला வரிகள் है। நம்ம அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். वो आते समय पर उनके सामने हमें खड़े होना है। பாத்திரவான்களா இருக்க முடியும். कैसे हम योग्यता में रहेंगे? பாத்திரவான்களா இருக்க நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். योग्यता में रहने के लिए अर्पण करना है। Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப பாத்திரவான் நிற்கிறதுக்கு நம்ம தகுதியாக்க வேண்டும். योग्यता में रहने के लिए हमें तैयारी में रहना அப்ப है। மத்திய 24 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது मत्ती सुसमाचार 24वां अध्याय में யுத்தங்கள் செய்து கேள்விப்படுவீர்கள். युद्ध और युद्ध की
चर्चा को तुम सुनोगे, எல்லா சம்பவம் நடக்கும், सारे संभव होगा, முடிவு உடனே வராது. लेकिन अंत तुरंत नहीं होगा. வேதனைகளுக்கு ஆரம்பம். ये सब कुछ वेदना का आरंभ है. எல்லா பக்கத்துல நாடுகளுக்கு பயம் பதட்டம் இருந்துச்சு கடந்த நாட்கள். सारे जो कंट्रीज आसपास रहने वालों को डर होने लगा. இது என்னமோ முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ये कैसा फिनिश होगा करके தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்காங்க. परमेश्वर का प्रजा लोग वहां घुटने टेककर प्रार्थना कर रहे हैं. ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். परमेश्वर प्रार्थना को सुनते हैं. அவர் எப்படியாவது ஒரு வருகையில் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களோடு போக வேண்டும். कैसे भी उनके आगमन में एक बड़ा झुंड के साथ हमें जाना है. अपना தேவ சபை பாத்திரவான்களாக हम நடந்து கொள்ள வேண்டும். इसलिए प्रभु की कलीसिया बिल्कुल योग्यता में रहना है. हम ये பாத்திரவான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் क्यों हमें योग्यता में रहना है? கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். हम परमेश्वर का प्रसन्न होकर रहना है. யோவான் வாசிக்கும் பிரியமானவன் ஆத்மா வாழ்வு எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்கிறான். जो तीसरे यूहन्ना में लिखा है प्रियजन तू जैसे तेरा आत्मा सुखी रहेगा वैसे तू सारे विषय में सुखी रहने के लिए मैं मांगता हूं. பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम परमेश्वर का प्रजा लोग प्रभु में हम प्रसन्न रहते हैं. பிரியமா இருந்தால்தான் தேவகுமார் முன்பதாம் நிற்க முடியும். प्रसन्न रहेंगे तो हम मनुष्य के पुत्र के सामने खड़े होंगे. சபைக்கு வந்திரலாம், ஆராதனை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். प्रभु के सभा में आ सकते हैं, आराधना कर सकते हैं, காணிக்கை எல்லாமே கொடுக்கலாம், पेंट भी दे सकते हैं. அதெல்லாம் ஆண்டவரே சொல்லல. उसके लिए नहीं बोल रहे. அவருக்கு முன்பதாம் நிற்க வேண்டும் என்றால் लेकिन उनके सामने हम खड़े होना है. நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோமா? हम योग्यता में रहते हैं. தகுதி உள்ளவங்களா இருக்கிறோமா? हम योग्यता में रहते हैं. அதுக்காக தான் ஆண்டவர் சபையை கொடுத்து நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறார். उसी के लिए प्रभु ने अपनी कलीसिया देके हमें बनाते हैं. ஒரு வசனம் வாசி கொலோசியர் புத்தகம் कोलोसी पत्रिका 1 அதிகாரம் पहला अध्याय 10 वचனம் 10वीं वचन. Colossians chapter 1 verse 10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை கண்டு தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். हिंदी में पढ़ेंगे. तुम्हारा चाल-चलन प्रभु के योगी हो और सब प्रकार से प्रसन्न हो और तुम में हर प्रकार के भले कामों का फल लगे और तुम परमेश्वर की पहचान में बढ़ते जाओ, उसकी महिमा की शक्ति के अनुसार सब प्रकार के सामर्थ्य से बलवान होते जाओ. சகலவித நற்கிரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். हर प्रकार के भले कामों को फल लगे. அப்ப தேவ பிள்ளைகள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். परमेश्वर का प्रजा फलता देना है. கர்த்தருக்கு பிரியமுள்ள கனியை கொடுக்கணும். और परमेश्वर का प्रसन्न होता फल देना है. அதே வேதம் சொல்லுது தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். और परमेश्वर का पहचान हमारे अंदर रहना है. தேவன் எதற்காக என்னை வேறு பிரித்தார்? परमेश्वर क्यों मुझे बुलाया? எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? क्यों हमें बुलावा दिया? எதற்காக இந்த சபையில் நம்மை வைத்திருக்கிறார்? क्यों इस सभा के अंदर हमें रखा हुआ है? அந்த அறிவு ஆண்டவர் நமக்கு தரும்படி நம்ம ஜெபிக்கணும். वो ज्ञान प्रभु हमें देने के लिए उनका हाथ में அது நாளுக்கு நாள் என்ன விருத்தி அடைந்து கொண்டே போகணும். और दिन पर दिन वो बढ़ोतरी देखते रहना है. ஆண்டவர் நம்மளை விருத்தியடைய செய்கிறவர், பலுக பெருக செய்கிறவர். हमारा प्रभु हमें फूलता फलता देने वाले बनाते हैं. விருத்தியடைந்து हम बढ़ोतरी देखा கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். हम परमेश्वर का प्रसन्न होकर उनके लिए हम योग्यता में बने रहना है. மனுஷனுக்கு பிரியமா இல்ல, मनुष्य का प्रसन्न பாஸ்டருக்கு नहीं, பிரியமா இல்ல, पास्टर का प्रसन्न கர்த்தருக்கு नहीं, பிரியமுள்ளவங்களா இருக்க வேண்டும். प्रभु के लिए प्रसन्न होना है. அப்பதான் மனுஷகுமாரன் வரும் பொழுது முன்பதான் நிற்க முடியும். तभी मनुष्य के पुत्र के सामने खड़े हो पाएंगे. மனுஷகுமாரன் வருவதற்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். हम प्रभु मनुष्य का पुत्र आने के लिए बाट जोते हैं. கலிலேய மனுஷர்கள் வனாந்தி அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது गलीली मनुष्य आकाश की ओर तरफ से देखते समय தேவதூதன் சொல்கிறார், स्वर्गदूत कहता எப்படி है உங்க கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ जैसे तेरे आंखों के सामने वो गया है அப்படியே வருவார். वैसे वो दोबारा வருவதற்கு आएगा. முன்பதாக நீங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க. वो आने से पहले जो कुछ आपने देखा जाकर सुसमाचार सुनाओ. அப்ப அவருக்கு பிரியம் உண்டாக தேவ சபை என்ன பண்ணும்? பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். उनको प्रसन्न होने के लिए प्रभु की सभा बिल्कुल योग्यता में நீங்க रहना है. பாத்திரவான்களா இருக்கிறீங்களா? आप योग्यता में रहते हैं? ஆமா இல்ல சொல்லுங்க. हाँ नहीं है बोलिए. சொல்லுங்க ஆமா இல்ல. आमेन नहीं है बोलिए. என்ன சொல்ல? मैं क्या कहूँ? அப்ப உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ऐसे करके आप बैठते இயேசு हैं. வர போறாரு. यीशु आने वाला இயேசு है. நம்மட
கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. हमसे प्रभु लेकर पूछेगा எத்தனை பேர் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்காங்க? कितने बार प्रभु की मतलब दास ने प्रचार நீங்க किया है? பாத்திரம் நடந்தீங்களா? आप योग्यता में हैं? உங்களை உருவாக்க தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். आपको बनाने के लिए प्रभु ने हमें दिया है. உருவாகி தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். आप बनकर प्रभु की स्वर्ग राज्य में हमें प्रवेश होना है. அந்த வசனம் கீழே செல்லும்போது वो वचन नीचे कहता है அவருடைய வல்லமையின்படி எல்லாம் வல்லமையினாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். 11 வசனம். उसकी महिमा की शक्ति के अनुसार सब प्रकार की सामर्थ्य से बलवंत होते जाओ. यहाँ तक इसीलिए हम विनती करते हैं. உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம்னு சொல்லி பவுல் கொலோசிய பட்டணத்தில் எழுதுகிறார். पौलुस ने कोलोसी पत्रिका में उस कलीसिया में लिखता है तुम्हारे लिए मैं विनती करता हूं. உங்களுக்காக தேவசபை ஊழியர்கள் உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? வேண்டிக் கொள்வாங்க. आपके लिए कलीसिया की जो प्रचारक आपके लिए विनती करेंगे. எப்படி ஆண்டவங்க உம்முடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும்? कैसे भी तेरा राज्य में आना चाहिए. உலகத்துல பணம் சம்பாதிக்க எப்படினாலும் வாழலாம். ये संसार में कैसे भी पैसा कमाकर जी सकते ஆனா हैं. நம்ம பரலோகம் போகணும்னு சொன்னா लेकिन हम स्वर्ग राज्य जाना है அவருக்கு तो பாத்திரவங்களா நடந்து கொள்ள வேண்டும். उनकी योग्यता में बने रहना है. நம்ம பாத்திரவங்கள நடக்கத்தான் ஆண்டவர் நம்மளை வேறுபடுத்தி கொண்டிருக்கிறார். उनकी योग्यता बनकर रहने के लिए हमें अलग किया है. இன்னொரு वचனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:58. पहला कोरिन्थियों 15वीं अध्याय 58वीं वचन. 1 Corinthians chapter 15 verse 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்கு நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா அறிந்தது என்று உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए हे मेरे प्रिय भाइयों, दृढ़ और अटल रहो और प्रभु के काम में सर्वदा बढ़ते जाओ, क्योंकि ये जानते हो कि तुम्हारा परिश्रम प्रभु में व्यर्थ नहीं है. உங்கள் பிரயாசம் ஒரு நாள் விருதாவா போகாது. हमारा परिश्रम कभी व्यर्थ नहीं होगा. எப்பொழுதும் கிருபையினாலே பெருகிறவர்களாய் மாற வேண்டும். हम अनुग्रह में बढ़ते जाना है. அப்ப பெருக வேண்டும் என்றால் அவரை போல மாற வேண்டும். बढ़ना है तो हम उनके समान बनना है. அப்ப அவருக்கு பிரியம் உண்டாக நம்ம நடக்க வேண்டும். उनका हम प्रसन्न होने के लिए देना है. நீங்க பிரியமா இருந்தா தான் பரலோகம் போக முடியும். प्रसन्न होकर रहेंगे तभी जा पाएंगे. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை என்ன வேறுபடுத்தி இருக்கிறார். उसी के लिए प्रभु आप और मुझे अलग किया है. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பாத்திரவான்களாக நடந்து கொள்ளணும். प्रभु की प्रसन्न होकर हम योग्यता में रहना है. மாறுவீங்களா? आप बनेंगे? இல்ல அப்படி வந்துட்டு அப்படி போறீங்களா? नहीं ऐसे आके बैठ के चले जाओगे. சொல்லுங்க. எஸ் बोलिए. நீங்க மாறத்தான் நாங்க பிரயாசப்படுறோம். आप बदलना है करके हमारा मेहनत நம்ம है. ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுல மாறணும். हमें हर एक जन मसीह में हमें बदलना है. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்குள்ள மாறணும். उनका जो देते हैं वो आशीर्वाद को स्वीकार करना है. அவருடைய ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் நீதி இதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம். उनके आशीर्वाद है कि शांति है, समाधान है और धीरज है और मतलब ये सारा जो आत्मिक இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கும்போது ஒருவனும் அதை திருட முடியாது. ये आशीर्वाद हमारे अंदर है, इसमें कोई भी चुरा नहीं सकेगा. அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருந்தாலே நமக்கு ஒரு சேஃப்டி நம்முடைய பாதுகாப்பு உண்டாகும். वो मतलब फल हमारे अंदर रहते समय वही हमारा आत्मा का सेफ्टी रहता அப்ப है. நம்ம பாதுகாவலா இருக்க வேண்டும் என்றால் हम सुरक्षित में रहना है. தேவன் கொடுக்கிற நீதியின் கனியை புசிக்க வேண்டும். प्रभु जो देते हैं धर्म की फल को हमें खाना है. அப்ப கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நீங்கள் நானும் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். प्रभु को प्रसन्न होने के लिए हम योग्यता में रहना है. 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. दूसरी पत्रोस 3 अध्याय 14 वचन. 2 Peter chapter 3 verse 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். इसलिए प्रियो, जबकि तुम इन बातों की आस देखते हो तो यत्न करो कि तुम शांति के सामने निष्कलंक और निर्दोष हो. எப்படியா? कैसे? கரையற்றவர்களாக. निष्कलंक. அப்ப நம்ம கரையற்றவங்களா மாற வேண்டும் ஆண்டு விரும்புகிறார். हम निष्कलंक होकर रहना करके प्रभु चाहते हैं. பிழையற்றவர்களாக. निर्दोष. உலகத்தில் இருக்கிற கரை பிறை எல்லாம் உண்டு. ये संसार में रहते समय कलंक और दोष रहता है. குறை உள்ளவர்கள் தான். हम कमी लोग हैं. கிறிஸ்துவுக்கு பிரியமா நடக்கும் பொழுது लेकिन प्रभु को प्रसन्न
होने के நிறைய लिए உள்ளவங்களா கத்த மாட்டேங்கிறார். हम सिद्ध होकर रहना है। பேதுரு பாருங்க, पत्रोस को அவ்வளவு देखिए, ஆண்டவர் சம்பந்த அற்புதம் பெற்ற மனுஷன். उतना प्रभु से अद्भुत पाया हुआ அவங்ககிட்ட கரை இருந்துச்சு. उसके अंदर भी कलंक था। இங்க பாவி நான் இல்ல, நான் பரிசுத்தவன் யாரும் சொல்ல முடியாது. मैं पापी नहीं हूं, मैं बिल्कुल पवित्र करके कोई नहीं कह सकता। எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்களா இருந்தோம். सब पाप करके परमेश्वर का महिमा को खोए हुए थे। கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் लेकिन हम प्रभु का प्रसन्न அந்த में பாவ रहेंगे அக்கிரம செயலாம் அழித்து போடுவார். वो पाप अधर्मों के कामों को प्रभु हटाएगा। அப்ப பவுல் பேதுரு பாருங்க, இயேசு சபிக்கவும் என்னதுன்னா पत्रोस ने क्या किया? சத்தியமனம் தொடங்கினான். यीशु मसीह को शापित करने और कसम खाने लगा। அப்படிதான் சொன்னாரு. அவரு வாழ்க்கையில அற்புதத்தை பார்த்த உடனே उसने अपने जीवन पर अद्भुत को யாரு விடாம பின்பற்றுவான்னு சொன்னான். वो कहने लगा कि मैं आपको कभी नहीं छोड़ूंगा प्रभु, मैं आपके पीछे पीछे அவ்வளவு தைரியமா சொன்னான். उतना निडर से कहने लगा। கொஞ்சம் பிரச்சனை வரும் பொழுது, लेकिन थोड़ा सा समस्या आते समय எல்லாமே நல்லா இருப்ப ஸ்தோத்திரம் அல்லேலூயா பாட்டு வரும். सब कुछ अच्छा रहते समय हालेलुया स्तुति करेंगे करके பிரச்சனை गाएंगे। வரும்போது நம்ம யாரும் பார்க்க முடியும். लेकिन समस्या आते समय हमें देख सकते हैं हम कौन है। மிஸ்டர் யோபா, மிஸ்ஸஸ் யோபா. मिस्टर अयूब नहीं तो मिसेस अयूब है। சொல்லுங்க, बोलिए। பிரச்சனையில யோபு போல இருக்கணும். समस्या के समय पर भी हम अयूब के समान रहना है। யோபு போல வாழணும். हम जीवित रहते समय पर अयूब के समान அப்பதான் जीना है। பிரியமண்டலமா மாற முடியும். तभी हम प्रसन्न होकर அதான் रहेंगे। யோபு சொல்லும் பொழுது, इसलिए अयूब कहता என் है மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा छुड़ाने वाला अन्य प्रभु कண்கள் जीवित இல்ல, है। दूसरा आंखों से என் கண்ணு नहीं, காணும். अपनी आंखों से मैं பூமி மேல देखूंगा। வருவார் அப்படிங்க. वो इस पृथ्वी के ऊपर आएगा। அவன் நம்பிக்கை அவ்வளவு ஒரு உறுதியா இருந்துச்சு. उसकी आशा बिल्कुल दृढ़ होकर அப்ப रहा। உங்கள் நம்பிக்கை நம்பிக்கை எப்படி இருக்குது? आपकी आशा और हमारे आशा कैसा கர்த்தர் है? வரும் பொழுது प्रभु जब आएगा பாத்திரம் நடந்து கொள்வானா, हम योग्यता में रहेंगे। இருப்பேனா, रहूंगा இல்ல விட்டுட்டு போயிடுவானா? नहीं तो मैं छोड़ के चला ही जाऊंगा। முடிவு பரிந்து நிலை நிற்பவனே रक्षक முடிவு பரிந்து நிலை நிற்பவன். अंत तक प्रभु के लिए खड़े होने वाले उद्धार पाते हैं। ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கணும், அவ்வளவுதான். सिर्फ इतवार को आके मतलब आने से नहीं मिलेगा। ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் அவரோடு உறவாடி கொண்டு இருக்கணும். हरेक क्षण हरेक घड़ी प्रभु से हम बात करते रहना கர்த்தருக்கு है। பிரியம் உண்டாக பாத்திரவான்களா நடந்து अब கொள்ளணும். प्रभु को प्रसन्न होकर हम बिल्कुल योग्यता में रहेंगे। தேவன் அழைத்த அழைப்புல நீங்க பாத்திரவான்களா இருக்க வேண்டும். दूसरा हमें जो बुलाया वो बुलावट में हम बिल्कुल योग्यता தேவன் में रहना அழைத்து है। இருக்கிறார். परमेश्वर आपको बुलावट किया है। அப்படிதானே? आमेन। ஆமாவா இல்லையா? आमेन। எதற்காக किस लिए? உங்களை தேவன் எதற்கு அழைத்தார்? आपको क्यों प्रभु ने बुलाया? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. बोलिए कुछ तो मुंह खोलिए। தப்பு ரைட்டா சொல்லுங்க. चाहे गलत तो जो भी मन में है वो बाहर உள்ள निकालिए। இருந்து வெளிய வந்தாதான் நல்லா இருக்கும். जो अंदर से बाहर निकलेगा वही अच्छा है। बोलिए क्यों बुलाया परमेश्वर ने आपको? அழைச்சேன்னு தெரியும், எதுக்கு அழைச்சேன்னு தெரியல. क्यों बुलाया प्रभु ने? उनका सेवा करने के लिए। और இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. एक उदाहरण में बता देता हूँ। நான் கொரோனா நாட்கள்ல ரொம்ப நாளைக்கு முன்பதாக நான் தமிழ்நாட்டு பக்கம் போயிருந்தேன். வேலூர் பக்கத்துல. बहुत सालों से पहले मैं एक बार वेल्लूर गया था। அப்பா அங்க ஒரு சகோதரனை பார்த்துட்டு கேட்கும் பொழுது, वहाँ पर एक भाई से मैंने पूछा, அப்படி என்ன வேலை செய்யறப்பா அப்படின்னு. बेटा आप क्या काम करते हो करके पूछा। அவர் சொன்னாரு, நான் செக்யூரிட்டி வேலை செய்றேன். उन्होंने कहा कि मैं सिक्योरिटी का काम करता हूँ। என்ன பண்ணுவேன் அப்படின்னு. क्या काम करता है? தூங்குவேன் அப்படின்னு. मैं सो जाता हूँ। அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்லுது. ऐसे लग रहा है। நம்ம என்ன வேலை அழைக்கப்பட்டோம் அந்த வேலை செய்யணும். हम किस बुलावट पाए उस बुलावट को करना है। ஏன்னா அவனுக்கு ஒரு சில பலவீனம் இருந்துச்சு. क्योंकि उसके अंदर कुछ निर्बलता था। கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தம்பி இறந்துட்டாங்க. थोड़ा समय के बाद वो भाई தற்கொலை பண்ணிட்டாங்க. आत्महत्या कर दिया। ஏன் சொல்லணும், அந்த பலவீனப்படுத்துற ஆவி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. क्योंकि उसको जो दुर्बलता है उसको और कमजोरी में डालता है। நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம அழைத்து இருக்கிறாரு. हमें प्रभु ने बुलाया है। அழைப்பு அறியாம இருந்தா उस बुलावट को पहचाना नहीं तो பலவீனப்படுத்துற ஆவி நம்மள தள்ளிட்டு போயிடும். जो दुर्बलता करने वाला आत्मा में पकड़ लेगा। ஆண்டவர் எவ்வளவு செஞ்சாலும் என்ன செஞ்சிருக்காரு? कितना भी प्रभु का करने के बाद प्रभु ने मेरे लिए क्या நம்ம किया? சொல்லக்கூடாது. ऐसे नहीं बोलना। ஆண்டவர் நிறைய செஞ்சிருக்காரு. हमें बहुत कुछ प्रभु ने भलाई ஜீவனோடு இருக்க किया தேவனுடைய है। கிருபை अब தான். जीवन के साथ हम रहते वही प्रभु का इच्छा நன்றி है। சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. उसके लिए हमें धन्यवाद कहते அப்ப நம்ம रहना அழைத்த है। அழைப்பு எப்படி இருக்குதுன்னா, हमने पाया वो बुलावट कैसा அவர் है? ஊழியம் செய்ய முடியாது. उनके लिए सेवा करने के ஜெபம் பண்றது लिए ஊழியம். प्रार्थना करना एक सेवा மற்ற है। இயேசு அன்பை சொல்றது ஊழியம். दूसरों को यीशु को प्रेम को बताते वो एक सेवा है। இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கும் பொழுது आज हम इस दुनिया में देखते हैं
நம்மள வெளியே பார்க்கும்போது, हमें बाहर देखते நம்மளை समय, விட்டுட்டு வெளியே பார்க்கும் பொழுது हमें छोड़ के बाहर देखते समय நிறைய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. बहुत लोग मुश्किलापन में हैं। இன்னைக்கு கூட நம்ம சபைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. आज भी एक सिस्टर हमारे चर्च में आई அந்த थी। சகோதரிக்கு வந்து கணவன் இறந்துட்டாங்க. वो सिस्टर को हस्बैंड नहीं है, அவங்க பொண்ணுக்கு கொஞ்சம் ஒரு 6 மாசம் முன்னாடி இறந்துட்டாங்க. उनका दामाद भी अभी 1 साल के पहले एक्सपायर्ड हो गया। பாருங்க, ரொம்ப கஷ்டத்தோட இருக்காங்க. बहुत दुख में है। அவங்க சபையை தேடி வந்திருக்காங்க. वो कलीसिया को ढूंढ எப்படி कर ஜன आए। ஒரு சகோதரன் சுவிசேஷம் சொல்லி இருக்காங்க. एक हमारा चर्च का भाई ने जाकर उनको सुसमाचार सुनाया। ஏன் அவர் சும்மா இருக்கலாமே? क्यों वो खाली बैठ सकते அவர் हैं? அப்படியே போய் சந்திக்கும் போது அந்த சகோதரி பிரச்சனையோட வேதனையோட இருக்கும்போது பார்த்து அன்பை சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. वो ऐसे जाते समय वो सिस्टर से मिले, उनको अपनी गवाही बताया, प्रभु के पास लेकर आए। அவங்க என்ன சொல்றாங்க? சர்ச்சுக்கு வந்து எனக்கு ஆறுதலா இருக்கு. वो कहते हैं कि प्रभु की सभा में आने के कारण நான் उनको கூட शांति தமிழ் ஹிந்தி मिला। தான், நம்ம சர்வீஸ் தமிழ் ஹிந்தி தான். हमारा कलीसिया में पूरा तमिल हिंदी है, ஆனா அவங்க சந்தோஷமா இருந்து கடைசில இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. लेकिन आखिरी तक रहकर वो प्रार्थना करके चर्च में நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார்னு, क्यों हमें प्रभु ने बुलाया? ஆத்துமாக்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருது. लोगों के प्रभु के पास लाने के நிறைய लिए। பேர் வேதனையோட இருக்காங்க. बहुत लोग दुख में हैं, நிறைய துக்கத்தோட இருக்காங்க. बहुत लोग दुख में रहते हैं। யார் கண்டுபிடிக்க முடியும்? कौन उनको पहचानेगा? பாஸ்டே போய் விழுங்க முடியுமா? पास्टर जी जाके सेवा करते रहना நம்ம है। எல்லா அக்கம் பக்கத்துல போகணும். आप सब आसपास पड़ोसन का घर में அவங்க जाना வேதனை है। யார்ட்ட சொல்லி அழுவணும் वो अपनी वेदना को किसके पास बोलकर रोना है करके रहते நீங்கள் ஒரு हैं। சுவிசேஷகனா இருந்து आप एक मतलब सुसमाचारक बन நீங்க के போய் சுவிசேஷம் சொல்லணுங்க. आप उनके लिए அப்ப सुसमाचार அந்த सुनाना ஆத்மா है। நேரப்பட்டதா மாறும். वो आत्मा बिल्कुल बहुमूल्य है। ஆனா ஆண்டவர் சமூகத்துல சொல்றேன், मैं प्रभु की उपस्थिति में நீ कहता हूं, அழைக்கப்பட்ட அழைப்புல जो आपने पाया वो बुलावट, உறுதியா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். उसमें दृढ़ होकर रहने के लिए प्रभु 1 चाहता है। தெசலோனிக்கே புத்தகம் पहला தெசலோனிकी पत्रिका 2 அதிகாரம் 2 अध्याय 1 Thessalonians chapter 2 11 वचனம் 11वीं वचन 11th word। तुम जानते हो जैसे पिता अपने बालकों के साथ व्यवहार करता है, वैसे ही हम भी तुम में से हर एक को उपदेश करते और शांति देते और समझाते थे कि तुम्हारा चाल चलन परमेश्वर के योग्य हो, जो तुम्हें अपने राज्य और महिमा में बुलाता है। தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? क्यों प्रभु ने हमें बुलाया? தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உங்களை அழைத்திருக்கிறார். अपना राज्य की महिमा के लिए हमें बुलाया है। இந்த உலக ஜனங்களே வேறுபடுத்த காரணமே ये लोगों को इसलिए हमें अलग किया அவர் है, ராஜ்யத்தின் மகிமைக்காக, उनका राज्य और महिमा के लिए। அதுக்கு நீங்க பாத்திரவான்களா நடந்து கொள்ள வேண்டுமா? उसके लिए हम योग्यता में रहना है। தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு போதிக்கிறது போல, जैसे पिता अपने बालकों को समझाते हैं, அப்படி சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். वैसे मैं तुझे समझाता हूं करके पौलुस ने தெசலோனிக்கி कलीसिया के लिए लिखता है। நாங்களும் அதை தான் உங்களுக்கு சொல்றோம். हम भी वही आपको நீங்க कहते பலப்பட हैं, வேண்டும். आप बलवंत होना है। உங்க அழைப்பு கிருபையும் மாறாதவைகள் என்று ஜெபிக்க வேண்டும். उन्होंने हमें जो बुलाया वो बुलावट और उनके अनुग्रह सर्वदा अटल है। நம்ம அழைத்திருந்தாலும் நிச்சயமா மேன்மைப்படுத்துவார். हमें जो बुलावट क्या वो परमेश्वर अंत तक चलाएगा। அழைத்திருக்கிறாரா? आपको बुलाया है? சந்தேகம் இருக்குதா? संदेह है? அழைச்சிருக்க போய் தான் வந்திருக்கிறோம். बुलावट पाए हैं इसलिए हम आए। ஆபிரகாம் கர்த்தர் அழைத்தார், अब्राहम को परमेश्वर ने அவனை बुलाया, வேறு பிரித்தார், उसको अलग किया, அவனை ஆசீர்வதித்தார், उसको आशीष भी दिया, அவன் சந்ததி ஆசீர்வாதமா கத்த மாட்டிருக்கார். उसकी संतान को भी आशीष அப்ப दिया। நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் கத்த மாட்ட வேண்டும். हमारे संतान भी आशीष पाकर रहना அப்ப है। உங்க அழைப்பு மாறாதவர் என்று விசுவாசிக்க வேண்டும். हमारा बुलावट अटल है, அதான் இருக்குது தம்முடைய ராஜ்யத்துக்காக, इसलिए अपने राज्य के लिए। நம்ம ராஜ்யம் பண்ணல, हम अपने राज्य स्थापित உலகத்துல नहीं, ஊழியக்காரங்க ராஜ்யம் பண்ண கூடாது. ये संसार में रहने वाला सेवक लोगों का राज्य இன்னைக்கு உலகத்துல स्थापित அந்த नहीं, ராஜ்யம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ये संसार में वही दौड़ रहा है। நம்ம ராஜ்யம் தேவ ராஜ்யமா लेकिन மாறணும். हमारा राज्य स्वर्ग राज्य होना है। அந்த ராஜ்யத்துக்கு மகிமையா இருக்க முடியாது ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார். उस स्वर्ग राज्य की महिमा के लिए हमें काम करना है। பாஸ்டர் உங்களை அழைக்கல, पास्टर जी ने आपको नहीं बुलाया, உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரவான்களா நடக்கணுமா? जो आपको बुलावट किया हुआ है प्रभु के लिए हमें योग्यता में रहना உங்களை யார் है। அழைத்தது? आपको किसने बुलाया है? தேவன் அழைத்திருக்கிறார். प्रभु ने बुलाया है। ஒருவேளை அந்த அக்கா மூலமா ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம், शायद वो सिस्टर के द्वारा या brothers उद्धार पाकर மூலமா आए வந்திருக்கலாம். होंगे, कोई भाइयों के द्वारा आप यहाँ இல்ல. पर आए होंगे।
होंगे, உங்களை அழைப்பு கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். लेकिन आपका बुलावट परमेश्वर ने दिया, அவர் தான் உங்களை நடத்துவார். वो ही चलाएगा. நான் நடத்துற கொஞ்ச நாளைக்கு தான் நடத்துவேன். मैं चलाऊंगा तो थोड़े समय கர்த்தர் चलाऊंगा, நடத்துனானா परमेश्वर चलाएगा முடிவு तो வரைக்கும் நடத்துவாரா? अंत तक चलाएगा. உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரவனா நடந்து கொள்ளுங்க. आपको जो बुलावट किया वह प्रभु के लिए, अब योग्यता में रहो. ஏசாயா 49 அதிகாரத்துல यशाया 49वां अध्याय 7 வசனம் வாசிப்போமா? 7वीं वचन, यशाया चैप्टर 49 वर्स 7. 49:7. அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர் அனுதின காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். யாருக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும்? किसके लिए मतलब भोजन मिलेगा? அழைக்கப்பட்டவங்களுக்கு. जो बुलावट पाएंगे எதுக்கு அழைத்திருக்கிறாரா? वो किस लिए आपको बुलाया है? கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, बंदी गृह में रहने वालों को छुड़ाने के लिए, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை மீட்கும்படியாக, वेदना के साथ आंसू के साथ रहने वालों को छुड़ाने के लिए, காப்பாற்றி கொண்டு வரணுமா? उनको बचा कर लेकर आना है. நான் அவரை சகல மேடுகளிலும் மேன்மையான இடத்துல வைப்பேன் அப்படிங்கிறாரு. सब मुंडे टीलों पर भी मैं उनको चराई मिलेगी करके बता रहे हैं. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் परमेश्वर आपको ऊंचाई में देना है. கட்டுண்டல நீங்க கட்ட எழுதிட்டு வரணும். आप बंदी गृह में रहने वालों को बंधन को तोड़ कर लाना है. கட்டப்பட்டாங்க, क्यों बंद में पड़े हैं? காயப்பட்டாங்க, क्यों कायल हुए हैं? அவங்க தனிமையில போயினாங்க. वो अकेला गए हैं. பாருங்க, எரிகோக்கு போன மனுஷன் जब यरीहो को जाने वाला लड़का அடிபட்டான், वो कायल हुआ, அவன் கட்டுகள் கட்டப்பட்டுச்சு. उसका मतलब शरीर में कायल होकर वो बंद, எல்லாரும் कायल बांधा हुआ है. எல்லாரும் பார்த்தாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. सब लोग उसको देख के मार्ग में चले கண்டு गए, விசாரிச்சான். लेकिन एक समारियन पास में आकर उसके सारे मदद करने நல்ல लगा. சமாரியனை வைக்க விரும்புகிறார். इसलिए यीशु मसीह आपका अच्छा समारियन बनाने के लिए सोचा. சமாரியனை கர்த்தர் அழைத்திருக்கிறார். समारियन के लिए रखा हुआ है. ஆசாரியனை அழைச்சிருக்கிறார். याजकों को रखा हुआ லேவியனை है. அழைச்சிருக்கிறார். लेवियों को भी उसने बुलाया. அழைச்சவங்களை அழைப்பி விட்டுட்டாங்க. जो बुलावट पाए वाला अपना बुलावट छोड़ दिया. சமாரியனை தான் ஆண்டு பயன்படுத்தி வருகிறார். समारियन को परमेश्वर उपयोग कर रहे हैं. அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, बुलावट पाए वाले बहुत लोग हैं. நான் அந்த ஊழியம் செய்வேன், இந்த ஊழியம் செய்வேன்னு சொல்லுவாங்க. मैं वो सेवा करता हूँ, ये सेवा करता हूँ, அதெல்லாம் வேண்டாம். वो सारे नहीं உங்களை ஆண்டு चाहिए. அழைத்திருக்கிறார். आपको प्रभु ने बुलाया है. நீங்க சொல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல பாஸ்டர், आप बोल सकते मेरे को कुछ भी नहीं पता है. உங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். आपको कुछ पता नहीं. ஆவியான வரும் பொழுது पवित्र आत्मा आते समय அவர் உங்களை நடத்துவார். वो अगुवा करेगा. நம்ம கற்றுக்கொண்டதுல ஒண்ணும் கிடையாது. हमने कुछ सीखा नहीं है. பரிசுத்தாவின் உள்ள வரும் பொழுது पवित्र आत्मा अंदर आते அவர் समय சகல சத்தியத்துக்குள்ள உங்களை वो நடத்துவார். सारे सच्चाई मार्ग में அப்ப चलाएगा. தேவன் அழைத்த அழைப்புல நீங்க பாத்திரவான்களா நடந்து கொள்ளணும். प्रभु ने हमें जो बुलाया वो बुलावट में अब योग्यता में रहना है. முதலாவது पहला கர்த்தருக்கு प्रभु को பிரியமாய் பாத்திரவான்களா நடந்து. प्रसन्न होने के लिए हमें योग्यता में रहना है. இரண்டாவது அழைத்த தேவனுக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ள வேண்டும். दूसरा में बुलावट किया हुआ परमेश्वर को हम योग्यता में रहना है. அழைத்த கர்த்தர், हमें जो बुलावट किया हुआ வேறுபடுத்தவர் परमेश्वर, கர்த்தர், हमें जो अलग किया हुआ परमेश्वर, மேன்மைப்படுத்தவனும் அவர்தான் முடியும். हमें उन्नति करने के लिए भी वही है, எந்த उससे होगा. மனுஷனும் நமக்கு மேன்மை கொடுக்க முடியாது. कोई भी व्यक्ति हमें तरक्की नहीं दे நம்மள सकेगा. மேன்மைப்படுத்த கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். हमें ऊंचाई में रखने वाला प्रभु एक அவரை ही है. உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். उनको हम स्थिर मन से पकड़ना है. அதான் அந்த 11 வசனம் வாசும்போது, इसलिए वो 11वीं वचन, மலைகள் எல்லாம் வழியாக்குவேன், என் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் சொல்கிறார். मैं अपने सब पहाड़ों को मार्ग बना दूंगा और तेरे राजमार्ग ऊंचे किया जाएंगे. அழகா எந்திர எழுதிருக்கு, உன் ராஜமார்க். राजमार्ग ராஜமார்க் ऊंचे எப்படி? किया जाएंगे. ராஜமார்க் எப்படி? राजमार्ग ராஜா போற பாதை மாதிரி. जो राजा लोग चलते वो मार्ग, கத்த அப்படி மாற்றுவாராம். ऐसे प्रभु हमें बनाएगा. மலைகள் எல்லாம் என்ன பண்ணுவாராம்? सारे पहाड़ों को क्या करेगा? உங்க வாழ்க்கை இருக்க மலை போல இருக்க பிரச்சனை எல்லாம் चाहे पहाड़ जैसा कुछ समस्या हो, வருமா வராதா?
समस्या आता है, மலைகள் வரத்தான் செய்யும். पहाड़ आएगा, ஆனா கர்த்தர் மேல ரோடு போடுவார். लेकिन प्रभु उसके ऊपर मार्ग दिखाएगा. யாருக்கு போடுவார்னா किसके लिए दिखाएगा? அழைக்கப்பட்டவன். बुलावट पाए हुए அழைப்புல लोगों को, பாத்திரவான்களா இருந்தா जो वो बुलावट पे बिल्कुल योग्यता में रहने वालों को, தெரியலாட்டாலும் मार्ग नहीं पता चला அவர் कोई வழி बात உங்களுக்கு नहीं, காண்பார். वो आपको मार्ग அல்லாஹ் दिखाएगा, உங்களை அழைத்திருக்கிறார். वो ही आपको அந்த बुलाया. வழியில கடந்து போகும்போது उस मार्ग में हम चलते நம்ம समय ஆசீர்வாதங்களை சொந்தரிக்க हम முடியும். आशीर्वाद को முதல்ல पाएंगे. சொன்னேன், पहले मैंने बताया கர்த்தருக்கு பிரியமாய் பாத்திரவான்களா நடந்துக்கணும். प्रभु को हम प्रसन्न होकर रहने के लिए हम मतलब योग्यता में रहना है. அழைத்த தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொள்ள வேண்டும். दूसरा, हम जो बुलावट किया हुआ परमेश्वर का बिल्कुल योग्यता में रहना மூணாவது है. तीसरा, சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ள வேண்டும். सुसमाचार सुनाने के लिए हमें योग्यता में रहना है. எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும். सभी लोग सुसमाचार सुनाना है. ஏற்கனவே உங்களை எதுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு? मैंने पहले से बताया क्यों प्रभु ने आपको बुलाया है. யாரும் சொல்ல. किसी ने भी नहीं बोला. புறப்பட்டு போய் आप जाकर சகல ஜாதிகளை சீசராக்க சொன்னார். सारे लोगों को चेला बनाओ. சீசர்கள் திரும்ப சீசராக்கணும். चेले लोग दूसरों को चेला बनाना है. விசுவாசியா தான் இருப்பாங்க. विश्वासी जैसा बैठेगी, சீசர்களாக மாற வேண்டும். लेकिन हम चेले बनना है. பாருங்க, அந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, देखिए टीचर्स को, டீச்சர்ஸ் வந்து எப்பவும் தான் பிள்ளைங்க மேல பொறாமைப்பட மாட்டாங்க. टीचर्स कभी भी अपने बच्चों के ऊपर जलन नहीं करेंगे. பாத்தீங்களா? आपने देखा है? டீச்சர் ஸ்கூல்ல படிச்ச பையன் கரெக்டா இருப்பான். टीचर से जो पढ़ाई किया हुआ बच्चा कलेक्टर बन जाता அந்த है. டீச்சர் இன்னொரு டீச்சரா தான் இருப்பாரு. वो टीचर हमेशा टीचर बनकर ही रहते हैं. ஒரு நாள் என் பையன் கரெக்டா கவலைப்பட மாட்டாரு. कभी मेरा बच्चा मतलब कलेक्टर बन गया करके जलन नहीं இது करते. ஒரு கம்பெனில பாருங்க, लेकिन कंपनी में ஒரு देखिए மேனேஜர் இருக்கிறாரு. एक मैनेजर रहते हैं. அவரை தள்ளிட்டு கீழ உள்ள மேனேஜர் வந்தான்னு வெச்சுக்கோங்க, वो उसको नीचे गिरा के दूसरा वाला मैनेजर बन के बैठ गया तो பொறாமைப்படுவாங்க. जलन करते हैं. கர்த்தருடைய ஊழியம் தாங்க. प्रभु की सेवा भी ऐसा கர்த்தர் है. உங்களை சீசராக்க விரும்புகிறார். प्रभु आपको चेला बनाना चाहता है. அதாவது ஆண்டவர் சொன்ன, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், एक व्यक्ति मेरे लिए सेवा करेगा तो பிதாவானவர் கனம் பண்ணுவார். पिता परमेश्वर उसको आदर மனுஷனுடைய करेगा. கனம் நமக்கு தேவையில்லை. मनुष्य का आदर जरूरत கர்த்தருடைய नहीं है, கனம் நமக்கு வேணும். परमेश्वर का आदर हमें जरूरत அப்ப है. நீங்க நல்ல டீச்சிங் ஊழியம் செய்யணும். आप अच्छा सा उपदेश देने वाला நல்ல काम करना. ஆசிரியரா இருக்க கற்றுக்கொள்ளணும். आप अच्छा सा टीचर बनकर रहना है. ஒவ்வொரு இடத்துல உங்களை பார்க்கணும். हर एक जगह पे आपको देखना है. வசனங்களை போதிக்கிறவங்களா மாற வேண்டும். वचन को सिखाने वाला बनना है. படிக்க படிக்க आप पढ़ते पढ़ते உங்களுக்கு ஆசீர்வாதம், आपके लिए உங்களுக்கு आशीर्वाद, கேட்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். आपसे जो सुनते हैं उनके लिए भी அந்த आशीर्वाद, ஆசீர்வாதத்தை உங்களால கொடுக்க वो முடியும். आशीर्वाद को आप दे सकेंगे. அதான் நீங்க சுவிசேஷகனா மாற வேண்டும். इसलिए सुसमाचारक बनना है. பிலிப்பியர் 1:27 வாசிப்போம். फिलिपी पत्रिका पहला अध्याय 27वां वचन. Philippians chapter 1 verse 27. இல்லையா? केवल நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூடி போராடி எதிர்க்கிறவர்களாய் ஒன்றையும் அருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நான் வந்தாலும் வரலாட்டாலும், चाहे मैं आऊं ना आऊं, பவுல் பிலிப்பி பட்டணத்தில் எழுதும்போது पौलुस फिलिपी पत्रिका पे लिखता है. பிலிப்பி சபையில ஒரு பிலிப்பி பட்டணத்துல ஒரு சபை இருக்குது. फिलिपी जगह पे वहां पर नगर में एक कलीसिया है. அந்த நாட்கள்ல பார்க்கும் ஒரு சபை எருசலேம் மெயின் சபை இருந்தது. वहां पर जो मुख्य कलीसिया है वो यरूशलेम में रहता அப்புறம் है. ஒவ்வொரு பட்டணத்துல ஒரு சபை இருக்கும். एक एक नगर में क्षेत्र पर एक एक कलीसिया रहता அந்த है. பட்டணத்திற்கு ஜனங்க அந்த ஒரு சபை தான் போவாங்க. उस कलीस मतलब उस क्षेत्र पे रहने वाले वो एक ही कलीसिया में जाते வருஷத்துக்கு हैं. 3 முறையோ 6 முறையோ மெயின் சபைக்கு போவாங்க. जो साल में 3 बार नहीं तो 6 बार मेन कलीसिया में जाते हैं. அது வரைக்கும் அந்த உலக லோக்கல்ல இருக்க சபைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. तब तक जो पास में रहने वाला कलीसिया पे जाते हैं. அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு சபைக்கு பவுல் சொல்கிறார், वो फिलिपी क्षेत्र पे रहने वाला कलीसिया நான் को வந்தாலும் पौलुस कहता வரலாட்டாலும் है, चाहे मैं आऊं ना நீங்க आऊं, எவ்விதத்திலும் अब कहीं पर भी கிறிஸ்து சுவிசேஷத்திலும் मसीह के सुसमाचार के பாத்திரவங்கள மாத்து நடந்து கொள்ளுங்கள். योग्य होकर तुम्हारा चाल चलन रहे. பாஸ்ட் வந்தாலும் வரலாட்டாலும் चाहे पास्टर आए ना आए, நீங்க சுவிசேஷனா மாறணும். आप सुसमाचारक बनना है. அப்பதான் கர்த்தர் வரும்போது நம்ம முன்னாடி நிக்க முடியும். तभी हम प्रभु मनुष्य के पुत्र आते समय उनके सामने खड़े हो पाएंगे. நம்ம ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் செய்யணும். हम हर एक जन हम सुसमाचार நம்ம மேல सुनाना விழுந்த है. கடமை அதுதாங்க. ये हमारे ऊपर गिरा हुआ जिम्मेदारी है. பாடுறது ஒரு ஊழியம், गाना गाना एक सेवा, சர்ச்சில பெருக்கி துடைக்கிற ஒரு ஊழியம், जो कलीसिया में सफाई करना एक काम है, ஒருத்தர் கூட்டு एक வருது सेवा है. கூட்டு வருது
किसी को हम लेकर आते हैं, वो एक सेवा है। இடையில போன் பண்ணி விசாரிக்கிறது ஊழியம். एक दूसरे को पूछताछ करके हम बात करते हैं, वो भी एक सेवा அக்கா है। எப்படி இருக்கீங்க? हे दीदी आप कैसे हो? உங்களுக்காக ஜெபம் பண்றேன். आपके लिए मैं प्रार्थना करता हूँ। அப்படி போன் பண்ணி கேட்கணும். ऐसे करके फोन करके पूछना। இல்ல இந்த அக்கா என்னைக்கு என்னமோ பேசி போனாங்க உன்கிட்ட. ये दीदी तुम्हारे पास क्या बोला था? அப்படி சொல்லக்கூடாது. ऐसे नहीं बोलना। அந்த சுவிசேஷம் கிடையாது. वो सुसमाचार नहीं है। நீங்க சொல்லணும் ஒரு விசாரிக்கிறவங்களா மாறணும். एक दूसरे को हमें पूछताछ करना। குறைகளை கண்டுபிடிக்காதபடி. कमियों को नहीं निकालना। கொஞ்சம் நிறைவே பேசி மகிமைப்படுத்த வேண்டும். सिद्धू विषय को बोलकर हमें उनको प्रभु में लाना है। சுவிசேஷத்துல பங்குள்ள மாற முடியும். तभी वो सुसमाचार के अधिकारी होते हैं। சுவிசேஷத்துல பங்குள்ளவனா மாற வேண்டும். ये सुसमाचार का हमें भागीदार होना है। சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் चाहे समय मिले ना मिले, சுவிசேஷத்தை என்ன பண்ணுமா? ये सुसमाचार को क्या करना है? சொல்லுங்க. बोलिए। சமயம் கிடைச்சா கிடைக்கலாட்டாலும் चाहे समय मिला ना मिले, இந்த ये सुसमाचार को ஜாக்கிரதையா சொல்லணும். बिल्कुल चौकस होकर कहना है। உங்களை கொண்டு பெரிய ஊழியம் நடத்துங்க. आपके द्वारा एक बड़ा सेवा होना है। முடியுமா முடியாதா? होगा नहीं होगा? முடியும்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறணும். होगा, लेकिन आपको प्रार्थना करते நீங்க रहना है। பாத்திரவங்களா நடந்துக்கணும். आप योग्यता होकर रहना है। ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன், ऐसे मतलब संडे का दिन चर्चा போறேன் அப்படி இருக்க கூடாது. ऐसे मैं जा रहा हूँ। இந்த ஃபார்மாலிட்டி கிறிஸ்துவ சபையா மாற கூடாது. जो नेम से क्रिश्चियंस नहीं होना। நம்ம வந்தது ஒரு நோக்கம் இருக்கணும். हम आगे तो कुछ कारण செய்யற ஊழியத்துல ஒரு நோக்கம் இருக்கணும். हमारा सेवा में कुछ कारण होना है। எனக்கு இருக்க தரிசனம் உங்களுக்கு இருக்கணுங்க. मेरा जो दर्शन तुम्हारे अंदर भी होना है। ஏன்னா நான் வந்து நாடு சபை உருவாக்கணும் மேம்படுத்தணும் நினைச்சிட்டு मैं कैसे भी सभा स्थापित करना है, सभा को बनाना करके मैं सोचता हूं। மேய்ப்பன் எப்படியே ஆடு அப்படிதான் இருக்கணும். चरवाहा कैसा है वैसे भी भेड़ भी रहना है। நீங்க அந்த உருவாங்கிட்டா பெரிய ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். ऐसे बनेगा तो बड़ा आशीर्वाद पाएंगे। நீங்க சுவிசேஷத்து பங்குள்ளவர்களா மாற வேண்டும். आप ये सुसमाचार का भागीदार में रहना है। மாறுவீங்களா? बदलोगे? எபேசியர் ஒரு வசனம் வாசிப்போம். एफिसियन चैप्टर में एक वचन पढ़ेंगे। 4 அதிகாரம் 4 अध्याय 1-2 वचन வாசிப்போம். पहला दूसरा वचन पढ़ेंगे। एफिसियन चैप्टर 4 वर्ड्स 1 and 2। கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். போதும். இந்திமை படிங்க. इसलिए मैं जो प्रभु में बंदी हूँ, तुमसे विनती करता हूँ कि जिस बुलाहट से तुम्हें बुलाए गए थे उसके योग्य चाल चलो, अर्थात सारी दीनता और नम्रता सहित और धीरज धरकर प्रेम से एक दूसरे की सह लो। பவுல் எபேசு பட்டணம் சொல்லும் பொழுது पौलुस एफिसी कलीसिया में कहता है, நான் கட்டுண்டவனா இருக்கிறேன், मैं बंदी हूँ। உங்களுக்கு சொல்லுற புத்தி என்னவெனில், आपकी क्या मैं मतलब विनती करता हूँ, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில பாத்திரவங்களா இருக்கணுமா? जिस बुलावट से तुम बुलाए गए थे उसकी योग्य बन जाओ। முதல்ல சொன்னேன், पहले मैंने कहा, என்ன சொன்னேன்? क्या कहा? கர்த்தருக்கு பிரியமாய் பாத்திரவங்களா இருக்கணும். परमेश्वर का प्रसन्न होने के लिए योग्यता में रहे। தேவன் அழைத்த அழைப்பில பாத்திரவங்களா இருக்கணும். दूसरा, परमेश्वर ने जो बुलावट किया उस बुलावट के लिए योग्यता में। अभी क्या बुलावट है? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே பாத்திரவங்களா இருக்கணுமா? तूने जो पाया हुआ बुलावट में तू योग्यता में रहो। எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அதற்காக சேவை செய்யணும். आपको किस लिए उसने बुलाया, उस विषय पर हमें योग्यता बनकर रहना है। மனத்தாழ்மையும் बिल्कुल नम्रता, சாந்தமும் दीनता, நீடிய பொறுமை, धीरज இது धरकर இருந்தாலும் ஊழியம் செய்ய முடியும். ये रहेगा तभी हम सेवा कर पाएंगे। மோசேயை கர்த்தர் அழைத்தார். मूसा को परमेश्वर ने बुलाया, அவன் பொறுமை வரதுக்காக ஆண்டு 40 வருஷம் ட்ரெயினிங் கொடுத்தார். उसको धीरज आने के लिए 40 साल परमेश्वर ने उसको ट्रेनिंग दिया। மோசே வந்து ஒரு லேவியன். मूसा एक लेवी गोत्र का है। லேவினா யாக்கோபுடைய மகன் லேவி, याकूब का बेटा लेवी, லேவியுடைய மகன் கோகாத், लेवी का जो बेटा वो कोहात, கோகாத்துடைய மகன் அம்ராம், कोहात का जो बेटा अमराम, அம்ராமுடைய மகன் மோசேஸ். अमराम का जो बेटा मूसा। பாருங்க, இந்த லேவி கோத்திரத்துல வந்தவங்க லேவி ஊழியம் செஞ்சாங்க. ये लेवी के गोत्र में आने वाले प्रभु का सेवा करने लगे। பல 400 தலைமுறை வந்துச்சு. लगभग 4 पीढ़ी आ गया। 4 தலைமுறை 400 வருஷம் கழிச்சு
400 साल के बाद பாருங்க அங்க கிட்டத்தட்ட லேவி அங்க போகும்போது 115 வயசுல 120 வயசுல மரிச்சிட்டாரு லேவி. लेवी 137 साल में वो मरा. அந்த அங்க எகிப்துல போய் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க. वहां पर मिस्र में थोड़ा समय रहने लगे. அவனுடைய மகன் கோகாத் வந்தான். उसका बेटा कोगात आया. நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. बहुत बेटे हैं बच्चे. கோகாத் வம்சம் தான் வந்து அம்ராம் வம்சம் தான் மோசஸ். एक कोगात वंश में ये अमराम आया. अमराम का बेटा है मूसा. நீங்க யாத்திராம புத்தகத்துல வாசிக்கும்போது அவங்களுடைய ஜெனரேஷன் தெரியும். आप निर्गमन 6वीं अध्याय में घर जाके पढ़ने से पता चलेगा. அழைக்கப்பட்ட அழைப்பில பாத்திரமா நடந்து கொள்ள வேண்டும் என்றால் आपने पाया वो बुलावट में बिल्कुल योग्यता में रहना है. ஆயத்தப்படுத்த வேண்டும். हमें तैयारी करना. மோசே ஆயத்தப்பட்டு 40 வருஷம் ஆச்சு. मूसा को तैयार कराने में परमेश्वर को 40 साल लगा. எதற்காக? किस लिए? எத்தனை ஜனங்க? कितना लोग हैं? எவ்வளவு லட்சம் ஜனங்க? कितना लाख लोग निकल कर आए हैं मिस्र से? हैं? हैं? कहीं से कुछ सुने में आ रहा? हैं? हैं? 70 பேர் போனாங்க. 70 लोग वहां पर गए थे. வரும்போது वापस आते 6 லட்சத்துக்கு மேல पुरुष लोग है 6 लाख. இவ்வளவு லட்ச ஜனங்கள் கூட்டம் வரும்னு சொன்னா इतना लाखों लोगों को लेकर சும்மா 2 வருஷம் 1 வருஷம் படிச்ச போதாது. सिर्फ 2 साल 1 साल ट्रेनिंग में नहीं 40 வருஷம் ட்ரெய்னிங் கொடுத்தார் ஆண்டவர். 40 साल परमेश्वर उसको ट्रेनिंग दिया. 6 லட்சம் பேருக்கு மேல ஒரு சபையில விசுவாசி இருந்தாங்க. उसके कलीसिया में 6 लाख से अधिक लोग थे. அவ்வளவு ஜனங்கள் வழி எடுத்து வந்தான் தலைவன். उतना लाखों लोग को लेकर आया ये. அவன் தான் பிளான் ஒண்டியாவே சமாளிச்சிட்டு இருந்தான். वो अकेला ही उसको सहन रहा था. அப்போ ஒரு லேவி. तब एक लेवी को லேவினா ஆசாரியன். याजक. யாரு? மீதியான் தேசத்துல இருக்க ஆசாரியன். मीदियान देश में रहने वाला याजक. பேர் என்ன? कौन है? नाम क्या? சொல்லுங்க. எத்ரோ. ரெகுவேல். रेगुवेल भी उसका नाम है. அந்த அவன் யாருடைய பையன்? वो किसका बेटा है? எந்த கோத்திரத்துல வரான்? कौन सा गोत्र में आया? அது தெரியாது. எந்த குடும்பத்துல இருந்து வரான்? कौन सा परिवार से आया? மீதியான் தேசம் யாருடைய தேசம்? मिदियान देश किसका है? नो சொல்லுங்க. ரைட். சொன்னது வரைக்கும் ஓகே. வாய் திறந்தா வரும். मुंह खोलीजिएगा आएगा. என்ன சொன்னீங்க? इस्माइल. இஸ்மாएलக்கு அடுத்து யார் வந்தாங்க சொல்லுங்க. इस्माइल के बाद उसका 3 बीवी है. उसमें से एक बीवी का नाम बताइए. கேத்துருடைய பிள்ளை மீதியான். केतुरा के संतान पे मिदियान आया. அந்த பேரை வச்சு ஒரு தேசம் உண்டாகிச்சு. उस नाम को लेकर एक देश बन गया. மீதியான் தேசத்துல இவர் இருக்கிறார் ஆசாரியனாக. मिदियान देश में ये रेगुवेल याजक बनकर रहा. அவன் தான் சொல்றான், புத்தி சொல்றான். वही समझा रहा है. ஒண்டியா சமாளிக்காத. तो अकेला सहना मुश्किल 100 है. பேருக்கு 50 பேருக்கு 20 தலைவர்களை உண்டாக்கு. 1000 लोगों को 100 लोगों को 50 लोगों को एक अधिपति बना दे. அவங்க அந்த ஒரு தலைவர் வந்து உன்கிட்ட பேசட்டும். वो एक अधिकारी तेरे पास आके बात करे. वो அழைப்பை நீ விட்டுறாத. अपना बुलावट को ஒண்டியா செஞ்ச சோர்ந்து போயிருவ. तू अकेला करके निराश में जाएगा. அந்த அழைப்புக்கு ஆளுங்களை விட்டுடு. इसलिए जगह-जगह लोगों को स्थापित करो. வேலை கம்மியாயிரும். तब काम सरल हो जाएगा. லகுவா மாற வேண்டும் என்றால் बिल्कुल सरल होना है तो நீங்க உங்களை தேவன் அழைத்த அழைப்புல परमेश्वर आपको बुलाया वो बुलावट அழைக்கப்பட்ட அழைப்புல பாத்திரவங்களா இருக்கணும். जिस बुलावट के लिए आपको बुलाया उस बुलावट में बिल्कुल योग्यता में रहे. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது इसलिए वो चैप्टर में சபை பக்தி விருத்தி உண்டாகும்படியாக कलीसिया मतलब बिल्कुल भक्ति में बढ़ने के சபை लिए சீர்திருத்தம் வரும்படியாக बिल्कुल कलीसिया को सही कराने के சிலரை लिए அப்போஸ்தலராகவும் कुछ लोगों को प्रेरितों சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் कुछ लोगों को नबियों சிலரை कुछ लोगों சுவிசேஷகராகவும் को सुसमाचार सुनाने के சிலரை लिए कुछ लोगों को போதகராகவும் चरवाहा சிலரை மேய்ப்பராகவும் कुछ लोगों को मतलब शिक्षा देने वाले ஆண்டவர் ஏற்படுத்தினார். परमेश्वर नियुक्त किया. இதெல்லாம் எங்க இருக்காங்க? ये लोग सब कहां पर है? சபைக்குள்ள இருந்து சபையை சீர்திருத்தம் பொருட்டு कलीसिया के अंदर रहते हैं. वो कलीसिया को सिद्ध कराते हैं. பரிசுத்தவான்களை சரிப்படுத்தும்படியாக संत लोगों को सिद्ध कराने के लिए பரிசுத்தவான்கள் हम सब संत लोग हैं. பரிசுத்தவான்களுக்குள்ள தான் जो संत लोग के बीच में அப்போஸ்தலர் இருக்கணும், प्रेरितों रहना है, தீர்க்கதரிசி இருக்கணும், जो नबी लोग रहना है, போதகர் இருக்கணும், उपदेशक लोग रहना है, सुसमाचारक रहना है. இவங்க எல்லாம் இங்க இருந்து தான் இருக்கணும். ये सब कलीसिया के अंदर से எழுப்பி தனியா போய் உட்கார கூடாது. वो निकल कर अलग नहीं जाना இந்த है. பரிசுத்த சபைக்கு என்ன பண்ணுவோம்? உருவாக்கணும். ये संतों का कलीसिया में ये बनाना அதுக்கு है. ஆண்டவர் நம்மளை நியமித்திருக்கிறார். उसी के लिए प्रभु ने हमें नियुक्त किया है. ராஜஸ்தான்ல போகும்போது राजस्थान में जब நம்ம சபையை வந்து உருவாக்குறாங்க. हमारा कलीसिया को बना देते அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஜனங்களை நாங்க
பரிசுத்தவங்களை சீர்திருத்தம் பொறுத்து நாங்கள போய் சுவிசேஷம் அறிவிச்சு கொண்டிருக்கோம். हम जाकर उनको पवित्रता में और आगे बढ़ने के लिए उनको शिक्षा देकर और कलीसिया को स्थापित करते हैं. எங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருந்து हमारा जो पाया वो बुलावट में दृढ़ அவங்களை அங்க பாத்திரவான்களா ஆக்கும்படியாக उनको भी हम योग्यता में आने के लिए समझाते நாங்க हैं. சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். हम उनको सही कराते हैं. அப்ப நம்ம வேத வசனத்தின்படி நடந்தா इस वचन के अनुसार हम चलेगा. நாமளும் சரியா இருப்போம். हम भी ठीक रहेंगे. மற்றவங்களும் இயேசுவிடம் கொண்டு வருவோம். दूसरों के भी यीशु के पास लाते हैं. அழைக்கப்பட்ட அழைப்புல अपने पाया हुआ बुलावट பாத்திரவான்களா நடந்து கொள்ள வேண்டும். बिल्कुल योग्यता में रहना है. ஒரு வசனம் வாசி, கொலோசியர் ஒரு வசனம் வாசிப்போம். कोलोसी पत्रिका 3 அதிகாரம் 3 अध्याय 12 वचन 12वीं वचन. कोलोसियन चैप्टर 3 वर्स 12. इसलिए परमेश्वर के चुने हुओं के समान जो पवित्र और प्रिय है, बड़ी करुणा और भलाई और दीनता और नम्रता और सहनशीलता धारण करो। और यदि किसी को किसी पर दोष देने का कोई कारण हो तो एक दूसरे की सह लो और एक दूसरे के अपराध को क्षमा करो। जैसे प्रभु ने तुम्हारे अपराध क्षमा किए हैं वैसे ही तुम भी करो. இங்க வேதம் சொல்லும் பொழுது वचन कहता है நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் आप परमेश्वर की चुने हुओं का समान பிரியமா இருக்கிறீங்க. पवित्र और प्रिय है. நம்ம எப்படியா हम कैसे பரிசுத்தமான பிரியர். पवित्र प्रिय है. அது உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் அப்படி நிறைய சொல்லிட்டு போறாரு. बड़ी करुणा भलाई और दीनता नम्रता सहनशीलता करके बता रहे हैं. இவைகளை நீங்கள் தரித்துக் கொண்டு इनको हम धारण करके கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு மன்னியுங்கள். जैसे मसीह हमें क्षमा करते हैं वैसे एक दूसरे को क्षमा அப்பதான் நீங்க करो. அழைக்கப்பட்ட அழைப்புல பாத்திரங்களா நடக்க முடியும். तभी तूने पाया वो बुलावट का सिद्ध होगे. பாருங்க அந்த 11 வசனம், ஒருவருக்கொருவர் தாங்கி குறைபாடு உண்டானால் यदि किसी को किसी पर दोष देने का कोई कारण हो ஒருவருக்கொருவர் தாங்க கூடாது, தாங்க வேண்டும். एक दूसरे को सहना है, विरोध नहीं बोलना. குறைபாடு உண்டானால் என்ன பண்ணணும், சொல்லி நம்ம சரிப்படுத்த வேண்டும். अपराधों को बोलकर उसको क्षमा करना அது है, सही அழைக்கப்பட்டவன் करना தான் அதை செய்ய முடியும். है. वो बुलावट पाए हुए लोग அப்ப நீங்க அழைக்கப்பட்டவங்க, आप बुलावट पाए நீங்க हुए அதை लोग செய்யணும். आप वही அதை करना செய்ய है. தான் ஆண்டவங்களை வச்சிருக்கிறார். वही करने के लिए प्रभु आपको रखा हुआ है. அப்ப பாத்திரவான்களா நடந்து கொள்ள வேண்டும். हम बिल्कुल योग्यता में रहना है. மத்தேயு 24:42 வாசிங்க. मतलब मैथ्यू सुसमाचार 24वां अध्याय 44वां वचन. मैथ्यू चैप्टर 24 वर्स 44. तैयार रहो, जिस घड़ी के विषय में तुम सोचते भी नहीं हो उसी घड़ी मनुष्य का पुत्र आ जाएगा. உங்க நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். 42 42. इसलिए அந்த ஊழியக்காரனோ இல்லப்பா, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று அறியாது இருக்கபடினால் இன்ன நாளில் வராது அறிந்து நீங்க விழித்திருங்கள். किस दिन वो आएगा करके तो जानते नहीं, इसलिए तो जागते रहो. இயேசு வர்றாரு தெரியும், यीशु मसीह आ रहा है. எப்ப வருவான்னு தெரியாது. कब आएगा करके नहीं पता. தேவசபை விழித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். इसलिए कलीसिया बिल्कुल जागते रहना है. விழித்திருந்தாதான் போக முடியும். जागते रहने से हम जाएंगे. விழித்திருக்குன்னு சொல்லிட்டு जागते रहता हूं கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு இருக்குல்ல, आंख खोल कर ஆவியில அனலுள்ளா மாறணும். आत्मा में हम बिल्कुल आग बनकर रहना है. ஆண்டவர் வருவார்னா प्रभु आ रहे तो நம்ம ஆவியில உணர்வு வரணும். हमारा आत्मा में உடனே विवेक लगेगा. உடனே பறந்துருவோம். तभी हम उड़कर இயேசு जाएंगे. கிறிஸ்து வரப்போகிறார். यीशु मसीह आ रहा है. அதுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தணும். उसके लिए हम तैयारी में அதற்கு रहना है. 44 வசனம், நீங்க நினையாத நாளில் வருவார். इसलिए जिस घड़ी तू जानते भी नहीं है उस ஆகையால் समय आएगा. நீங்களும் ஆயத்தமா இருங்கள். इसलिए तुम भी तैयार हो. ஆயத்தம் வந்தா பரலோகம் போக முடியும். तैयारी में रहने वाले जा सकते அதற்காக हैं. தான் சபை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். उसी के लिए उसने कलीसिया को तैयारी कर रहा है. பாருங்க, நம்ம சபைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரோம்னு சொல்லி हम इसका दिन प्रभु का सभा में आएंगे करके நமக்கா டோர்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. हमारे लिए उन्होंने द्वार वगैरह खोल के रखे हुए ஒன்னு हैं. ரெண்டு பேர் வந்து சுத்தம் பண்ணிருப்பாங்க. एक दो लोग पहले आके उसको शुद्ध भी करा எப்படியாவது देते வந்து हैं. உட்கார நம்ம சபையில कैसे भी वो लोग सब लोग ஆயத்தம் आएंगे இல்லாம करके. வர முடியாது யாரும் இல்ல. तैयारी के बिना कोई नहीं आ सकता. தேவன் நமக்கு ஒரு வாசலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். प्रभु हमारे लिए एक द्वार वो तैयार कर रहे ஆயத்தம் हैं. பண்ண பின்பு வந்து वो एक भवन हमारे लिए तैयार करने நம்ம के அழைத்து बाद செல்ல ஆயத்தமா இருக்கிறார். हमें लेकर जाने के लिए वो அப்ப तैयार में है. அவர் அழைப்பு
கொடுக்கும்போது நம்ம ஆயத்தமாகணும். जब वो बुलावट देते हैं तब हम तैयार हो जाते हैं. அழைக்கப்பட்ட அழைப்பில நீங்க பாத்திரமா நடந்து கொள்ள வேண்டும். इसलिए हर एक जन जो पाया हुआ बुलावट में हम योग्यता बनकर रहकर तैयार होना है. நீங்க பாத்திரமா நடக்கிறதுக்கு आप योग्यता में रहने के கற்றுக்கொள்ள लिए வேண்டுங்க. सीखना है. தினந்தோறும் கற்றுக்கணும். प्रतिदिन सीखना ஒண்ணு என்ன சொன்னா கர்த்தருக்கு पहला பிரியமாய் பாத்திரமா இருக்கணும். परमेश्वर का प्रसन्न होने के लिए हमें योग्यता இரண்டாவது அழைத்த தேவனுக்கு பாத்திரமா நடந்து जो கொள்ள வேண்டும். बुलावट क्या वो परमेश्वर को हम योग्यता में மூணாவது சுவிசேஷம் ஊழியம் செய்யறதுக்கு பாத்திரமா நடந்து கொள்ள வேண்டும். तीसरा सुसमाचार सुनाने के लिए हम मतलब योग्यता में நாலாவது அழைக்கப்பட்ட அழைப்பில பாத்திரமா இருக்கணும். 14 हर एक जन को दिया हुआ बुलावट में हम बिल्कुल योग्यता में रहना है. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். हर एक जन को अलग अलग बुलावट. நான் ஒரு மாதிரி போவேன், मैं अलग ट्रैक में நீங்க ஒரு जाता மாதிரி போவீங்க. हूं, आप अलग ट्रैक में जाओगे. ट्रैकல போனாலும் किसी भी ट्रैक में चले நம்ம லக் என்ன இருக்கணும், लेकिन हमारा निशान क्या இயேசு होगा, நாமத்தை மகிமைப்படுத்தணும். यीशु का नाम को महिमा அந்த देना அழைப்பு है. மாறாதவைகளா இருக்கு. वो जो बुलावट कभी बदलता नहीं वो अटल है. அதுக்கு எல்லாம் ஒப்புக்கொண்டு ஜெபிக்க போறோம். उसी के लिए हम प्रभु का आत्मा अर्पण எல்லாம் करेंगे. சமர்ப்பிப்போமா? हालेलुया. प्रभु का आत्मा अर्पण करेंगे. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். हालेलुया. சிறு பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி हम सब आंख बंद करके மனுஷகுமார் முன்பதான் நிற்க முடியாது, मनुष्य के पुत्र के सामने நம்ம பாத்திரங்களா மாற முடியாது. खड़े होने के लिए हम योग्यता बनकर எல்லாம் रहना है. அர்ப்பணிச்சோம் பண்ணுவோம். हम सब प्रभु का आत्मा अर्पण எல்லாம் करेंगे. ஒப்புக்கொடுப்போமா? हम सब प्रभु का आत्मा अर्पण करेंगे. எல்லாம் हालेलुया. அர்ப்பணிப்போம், எல்லாம் ஒப்புக்கொடுப்போம். मैं बना रहूंगा प्रेम से अपने प्रभु के, चाहे कोई भी बाधा पड़े. मैं बना रहूंगा प्रेम से अपने प्रभु के, चाहे कोई भी बाधा पड़े. उसकी आज्ञा को नहीं भूलूंगा जब तक उसका आना न हो. उसकी आज्ञा को नहीं भूलूंगा जब तक उसका आना न हो. आनंद है परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है. आनंद है परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है. सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ. सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ. मेरा प्रभु आएगा, संजय मुझे ले जाएगा, ताकि उसके साथ भी रहूं. मेरा प्रभु आएगा, संजय मुझे ले जाएगा, ताकि उसके साथ भी रहूं. मैं मगन रहूंगा उसकी संगति में, वही आनंद ही आनंद है. मैं मगन रहूंगा उसकी संगति में, वही आनंद ही आनंद है. आनंद है परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है. आनंद है परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है. सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ. सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ. எல்லாம் அர்ப்பணிப்போமா? सब प्रभु का आत्मा நம்ம अर्पण करेंगे. அழைக்கப்பட்ட அழைப்பில பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள हम முடியாது. पाया हुआ बुलावट
में बिल्कुल सिद्ध हो करना है। எல்லாம் சமர்ப்பித்து ஒப்புக்கொடுப்போம். प्रभु का आत्मा अर्पण करेंगे। கேட்ட வார்த்தை நீங்கள் हे ஒப்புக்கொடுக்கிறோம். प्रभु सुना हुआ वचन के लिए धन्यवाद देते राजा। அழைப்பில பாத்திரவான்களாக, हमने पाया वो बुलावट में बिल्कुल சுவிசேஷத்தில सचमुच பாத்திரவான்களாக, सुसमाचार देने में हम அழைக்கப்பட்ட அழைப்பில பாத்திரவான்களாக, हमने पाया वो अपने मतलब आपने बुलाया वो बुलावट में बिल्कुल योग्यता है। தேவனுக்கு பிரியமாய் பாத்திரவான்களாக, परमेश्वर के प्रभु का पुत्र मनुष्य के पुत्र के सामने प्रभु सिद्ध हो करने के लिए ஒவ்வொருத்தரும் கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். हर एक जन को तेरे हाथ में देते हैं। உருவாக்குங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. हमें बनाइए, हमें ऊंचाई में रखिए प्रभु और तेरे नाम के लिए बलवंत करिए। अनेक ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க மாற்றுகிறோம். हजार लोगों को प्रभु हम आशीष का मूल बन जाएं। अनेक வேதனையோட துக்கத்தோட துயரத்தோட இருக்க ஜனங்களுக்கு बहुत लोग दुख में मुसीबत में घायल में पड़े हुए लोगों के लिए சுவிசேஷியா இருந்து வார்த்தையை அனுப்புங்க ஒப்புக்கொடுக்கிறோம். हम सुसमाचार उनको देखकर खुशखबरी बताने वाला बनाइए। நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். आपका नाम को ऊंचा रखिए प्रभु। குடுகுடுமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. परिवार परिवार समेत आप आशीष करिए। सब எழுதி கொண்டிருக்க எல்லா எக்ஸாம்ல பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கட்டும். हमारे बच्चे लोग जो एग्जाम लिख रहे हैं उस एग्जाम में प्रभु आप साथ दीजिए। கல்விமான் நாவி தந்த ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடுக்கிறோம். और भी प्रभु पढ़ने का बुद्धि देकर इनको बुद्धिमान बनाइए। மேலும் போற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். जो बड़े क्लास में जाने वाला बच्चों का आशीष करिए प्रभु। எங்க தேசத்துல தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். हमारा देश में प्रभु तूने शांति दिया इसलिए धन्यवाद। யுத்தங்களும் சண்டைகளும் அமர்த்தப்பட்டதுக்கு நன்றி செலுத்துறோம். सारे युद्धों को शांत करने के लिए कृपा किया இன்னும் இரக்கம் பண்ணட்டும்படியாக ஜெபிக்கிறோம். और प्रभु दया दिखाने के लिए मांगते हैं। நாமத்தை மகிமைப்படுத்துங்க. आपका नाम को ऊंचा रखिए राजा। பிரமாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க அர்ப்பணிக்கிறோம். लगातार प्रभु ये तीसरी महीने में हमारे लिए आशीष का मूल बन जाए। ஒவ்வொரு ரத்த கொட்ல முடியும் வரைக்கும் हर एक जन को प्रभु तेरे लहू के नीचे बाड़ा बांध के रखिए। यीशु कृष्ण नाम जपिக்க நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते खुदावंद आमेन। आत्मावे कतरे स्तोत्री என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமும் வசமும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் இன்னும் இருப்பதாக ஆமென். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உன் கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினார் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினார் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். அல்லேலூயா 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 हालेलुया। प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।